வணக்கம். வெறும் 125 ரூபா செலவில் மினி வாட்டர் பம்பு தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வாட்டர் பம்பு விவசாயம் போன்ற பெரிய தேவைகளுக்கு பயன்படாட்டியும் வீட்டில் தேங்கி இருக்கிற நீர், அப்புறம் வீட்டுக்கு வெளியில் பள்ளத்தில் கிடக்கிற தண்ணீர் போன்றவற்றை வெளியேற்றத்துக்கு கண்டிப்பாக பயன்படும். இப்போதைக்கு இதனோட அவுட்புட்டு வெறும் 3/4 இன்ச்சு தான். இதன் பிறகு அடுத்து வர்ற வீடியோவில் 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு வரைக்கும் தயாரிக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இது நம் அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு மினி வாட்டர் பம்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நன்றி. இந்த வாட்டர் பம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இது சாதாரண டப்பா, நல்லா பார்த்துங்க, சாதாரண டப்பா. அப்புறம் இது இம்பலராக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மிக்சியில் இருக்கும் பார்த்திங்களா, மிக்சிக்கு கீழே ஜாரில், மிக்சி ஜாரில் கீழே இருக்கும். இதை இம்பலராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சாதாரண சைக்கிள் டியூப்பு, அப்புறம் இது சாதாரண ஓஸு, இது டாய்ஸு எல்லாம் இருக்கும்ல, சாதாரண ஓஸு. அப்புறம் இது 12 வோல்ட்டு மோட்ரு, டிசி மோட்ரு, பேட்ரி மோட்ரு. நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வெறும் 100 ரூபா தான் இருக்கும். 100 ரூபாய்க்கு நான் வாங்கினது 100 ரூபாய்க்கு. ஆனால் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. எலக்ட்ரானிக் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே இந்த சின்ன மோட்ரு இது கிடைக்கும். இது பிராண்ட் ஜான்சன் போட்டிருக்கு. ஆர்பிஎம் நல்லாயிருக்கும், வேகமாக சுற்றும். இப்போ இந்த டப்பாவோட மூடியை திறந்துப்போம். இந்த மூடியில் சென்டரில் இந்த மோட்டரோட ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே போகிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று போடணும். இப்படி ஹோல்ஸ் ஒன்று போட்டுட்டு இந்த சைடில் இந்த 2 ஸ்க்ரூ லாக் பண்ணுறதுக்காக, இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அது போகிறதுக்காக சைடில் ஒரு 2 ஹோல்ஸ் போட்டுக்கணும். சின்ன ஸ்க்ரூ, அதாவது ஒரு 2 mm இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த மோட்டரில் அந்த ஸ்டெப்பு போகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டாச்சு பாருங்கள். ஹோல்ஸ் போட்டுட்டோம். இந்த ஸ்க்ரூவுக்கும் 2 ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த மோட்டருக்குள்ளார தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சைக்கிள் டியூப்பை வச்சு சைக்கிள் டியூப்லேயும் ஹோல்ஸ் போடணும். இப்போ இதை கட் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு 2 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ புஷ்ஷை வச்சு உள்ளே தள்ள வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த இம்பலர் இருக்குல்ல, இந்த மிக்சி ஜாரோட இம்பலரு, இதில் உள்ளார எம்சியில் உள்ளே தள்ளி லாக் பண்ண வேண்டியதான். இந்த பாருங்க, இது எம்சிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இந்த டப்பாவை லாக் பண்ணணும். லாக் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி இழுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை ஹோல்ஸ் ஒன்று போடணும். அதே மாதிரி தண்ணியை வெளியாக்குறது அவுட்டு, இந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஹோல்ஸ் ஒன்று போடணும். இப்போ இன்னுக்கும் அவுட்டுக்கும் தேவையான அளவுக்கு இந்த ஓஸை நம்ம கட் பண்ணணும். போல் இந்த
இந்த பக்கமும் ஹோல்ஸ் போட்டாச்சு, பின்னாடியும் ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஹோஸை இதுக்குள்ளார தள்ள வேண்டியதான். இது வந்து இன்னு. இப்போ இந்த அவுட்டுக்கு வந்து இந்த ஹோஸ் எடுத்து இப்படி வச்சு ஓட்டிட வேண்டியதான். இப்போ இன்னு அவுட்டு இது ரெண்டையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த மூடி எடுத்து அது போல் லாக் பண்ண வேண்டியதான். லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேணால் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இனிமேல் டெஸ்டிங் தான்.